இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இப்போ நிவினுக்கு உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சு இப்போ எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு உணர்ற மாதிரியே காமிச்சிட்டாங்க. யாரும் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே அவருக்கு தேவைப்படல. குமரன் பணம் தொலைஞ்சதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் காவேரி தான் பணத்தை புரட்டிட்டு கொடுத்தாங்க போதே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இந்த பணத்துக்காக தான் விஜயை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி அதனால் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆகணுங்கும் போது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிஜமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை. அதனால் அவர் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன்ருக்காரு. அந்த காசை வச்சு தான் இப்போ அவங்க ஒன்றா இருக்காங்க. இது அவங்களோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரி. நமக்கு காவேரி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்கள காதலிக்காத அவங்க உண்மையிலே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் இருக்க வேண்டியது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையில் இருக்க பணத்தெல்லாம் மொத்தமாக எடுத்து 25 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போய் கொடுக்குறாரு. வாங்கினது 10 லட்சமாக இருந்தாலும் 15 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துக்கங்கிறாரு. ஆனால் விஜய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி தான் கதையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இது இல்லாமல் நிறைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு இந்த பணங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ இந்த 25 லட்சங்கிறது அவர் கொடுத்த 10 லட்சம் கொடுத்தா 25 லட்சம் கொடுக்குறேன்னா அது கிடையாது. கான்ட்ராக்ட் தான். கான்ட்ராக்டை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது தான் கிளாஸ். யாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்லக்கூடாது. நான் அதுக்கு சொன்னதுக்கான ஒரே காரணம் காவேரி மேலே ஒரு அக்கறை இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம கூட 2 வெளில போனதுக்கப்புறமா அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா, அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி பண்ண நான். இது அவளுக்கே தெரியாது. அவள் கண்டிப்பாக கோவம் தான் போடுவாள். அப்படி இருக்கும்பொழுது நீ பேசாமல் பணத்தை கொண்டு கொடுத்தனா அவள் என் பொண்டாட்டிடா, இப்போ என் மனைவி. இப்போ நாங்கள் இப்போ அடுத்த 12 மாதத்துக்கு நாங்கள் கணவன் மனைவி தான். அது எங்களோட வாழ்க்கை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உன்ட்ட சொன்னோங்கிறதுக்காக நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து இந்த பணத்தை கொண்டு நீட்டுற வேலைலாம் வச்சுக்காத. நீ எவ்வளோ பணம் கொடுக்குறியோ அதுக்கு மேலே ₹1 எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்க முடியும், 1 லட்ச ரூபா சேர்த்து கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்னால முதல்ல இப்போ பணத்தை இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு இப்போ இவர் உடனே இப்போ எமோஷ்னலாக பிஹேவ் பண்ணி அது எப்படி அப்போ வாழ்க்கையை அழிக்கிறீங்க, அந்த இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அவ்வளோ உடனே விட்டுரு, இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நிவின் பிரச்சனை பண்ணேன். இப்போ இந்த நிவின் கிட்டக்க விஜய் சொன்னதான் விஜய்க்கே ஒரு பெரிய தலைவலியாக முடிய போகுது. இப்படியே நிவின் முதல்ல யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தாலும் விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே நிவினால் தாங்க முடியாமல் அந்த குமரன் கிட்ட சொல்ல, உன்னால தான் அந்த வாழ்க்கை அழிஞ்சு அவள் போய் ஒரு அக்ரிமெண்ட் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவங்க 2 பேத்துக்குள்ள காதலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிக்க இங்கேருந்து இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் ராகினி மட்டும் இல்லாமல் அன்பு அஜய் அப்படின்னு போச்சுன்னா மொத்தமாக விஜய் அண்ட் காவேரியை அஃபிஷியலாகவே தாத்தா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தாத்தா கைமீறி போய் பிரித்து விட்ருவாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெளில போங்கடா அயோக்கிய ராசுகளா அப்படின்னு காவேரியை வெளில வீட்டை விட்டு துரத்தி விட்டுற சம்பவமும், வெளியே போனதுக்கு பிறகு விஜய் காவேரியை மிஸ் பண்ணுற சம்பவமும் நடக்கும். இதுக்கு நடுவில் விஜயும் காவேரியும் இப்போ ஒன்றா என்ன தான் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள காதல் இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பரஸ்பர ஒரு மரியாதை வந்துகிட்டு இருக்கு. இதில் ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு பழைய காதல் விஜய்க்கு இருக்குங்கிறது முன்னாடி தெரியும். ஆனால் அது யாரோ ஒரு ஃபோட்டோவை அழிச்சதான் வச்சுருக்காங்க. இவங்க யார், இந்த கேரக்டரோட ரீஎன்ட்ரி வந்தபோது கதை எப்படி போகுது. இந்த பக்கம் நிவின் காவேரி ஒரு பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ண, அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புது காதலி அந்த பழைய காதலி மீண்டும் அவங்க விஜய் இழுக்க ட்ரை பண்ண. ரெண்டுக்கும் நடுவில் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில காதல் மலருமா இல்லை அவங்க பிரிஞ்சே போயிடுவாங்களாங்கிறது தான் கதையாக இருக்க போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதில் யாரோட சேர்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? யார் விஜயுடைய முன்னாள் காதலியாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். நிவின் காவேரியா விஜய் காவேரியாங்கிறதையும் எப்பயும் கேட்குற மாதிரி இதுக்கும் பதிலையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு